நாட்களாக பெய்த பலத்த மழையால் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக உயர்ந்துள்ளது. மழையால் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு யாத்திரை மேற்கொண்டிருந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். மலைப்பகுதியில் கற்கள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததால் கத்ராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தூர மலையேற்றத்தின் நடுவில் சாலை துண்டிக்கப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் ஆலயத்திற்கு செல்வது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஹிம்கோடி பாதையில் பக்தர்களை அதிகாரிகள் முன்கூட்டியே நிறுத்தினர். ஆனால் நிலைமை மோசமடையும் வரை பழைய பாதை திறந்தே இருந்த நிலையில் ஆபத்தை உணராமல் அந்த பகுதியில் சென்ற பக்தர்கள் நிலச்சரிவில் சிக்கினர். நிலச்சரிவை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி ஆலய வாரியத்தின் உள்ளூர் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் மீட்பு மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்டுள்ளனர். அடைமழை, மோசமான வானிலை உள்ளிட்ட சவால்களுக்கு மத்தியில் இடிபாடுகளை அகற்றவும் உயிர் பிழைத்தவர்களை கண்டறியும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பு கருதி பக்தர்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளனர். பேட்டரி கார் மற்றும் ஹெலிகாப்டர் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நிலச்சரிவு மற்றும் தொடர் மழையின் காரணமாக இப்பகுதியில் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன. மண் அரிப்பு மற்றும் திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து பதான்கோட் காண்ட் மற்றும் கான்ட்ரோரி இடையேயான டவுன் லைனில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் 18 ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு முழுவதும் பொங்கி பெருக்கெடுத்துக் கொண்டிருந்த நதிகளின் சீற்றம் இப்போதுதான் சற்று தணிந்திருக்கிறது. அனந்த்நாக் மற்றும் ஸ்ரீநகரில் ஜீலம் நதி அபாய அளவை கடந்து பெருக்கெடுத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. தாழ்வான பகுதிகளில் இருந்து சுமார் 10,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிஸ்துவார் மாவட்டம் மார்கி பகுதியில் பெரு வெள்ளத்தில் 10 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் இருந்தவர்களின் நிலை தெரியவில்லை. ஜம்முவின் பெரும்பாலான பகுதிகளில் 24 மணி நேரத்தை கடந்து மழை பெய்தது. தவி, ஜனாப், யூஜ், ரவி மற்றும் பசந்தர் உட்பட அனைத்து நதிகளிலும் அபாய அளவில் நீர்மட்டம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர் மழை இயல்பு வாழ்க்கையை பாதித்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் வியாழன் வரை அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் மழை விட்டிருப்பதால் முதல்வர் உமர் அப்துல்லா ஸ்ரீநகரிலிருந்து ஜம்மு சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார். அனைத்து மக்களின் பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கோயில் யாத்திரை பாதையில் நேரிட்ட நிலச்சரிவில் பல உயிர்கள் பறிபோயிருப்பது வருத்தத்தை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். 24 மணி நேரத்தில் ஜம்முவில் அதிகபட்சமாக 38 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. 1910ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜம்முவில் 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை பொழிவாக இது பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிஸ்டோர், ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜிசோஸ்ரீ பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டதால் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து பல உயிர்களை பறித்தது. யாத்திரை வந்தவர்கள் உட்பட 65 பேர் இதில் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 32 பேரின் நிலை இன்னும் தெரிய வரவில்லை. அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு முன்பாக தற்போது பலத்த மழையும் பெரு வெள்ளமும் ஜம்முவை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. Thank you.